Hi NEET aspirants, welcome to Vari Medical Academy. Vari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்க. எங்க எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Wish you all the best. Welcome to all. Today we are discuss about refractive index. What is refractive index? If you take any medium and to pass light any wavelength, okay, so any wavelength, so wavelength எது வேணாலும் இருக்கக்கூடிய ஒரு லைட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே எப்படி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, the ratio of speed of light, லைட்டோட ஸ்பீடும் divided by the ratio, divided by the speed of medium, ஓகேவா? ஸோ மீடியத்தில் லைட்டோட ஸ்பீடு எவ்வளோ, ஓகேவா? ஸோ இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட டெஃபினிஷன் எப்படி எழுதுவீங்க? The refractive index of a medium for a light given wavelength is a ratio of speed of light in vacuum with that of in medium, ஓகேவா? அப்போ the refractive index of a medium for a light in given wavelength, any wavelength இருக்கலாம், is a ratio of speed of light in vacuum. vacuumல லைட்டோடைய ஸ்பீடு என்னவா இருக்கு டிவைடட் பை மீடியம்ல லைட்டோட ஸ்பீடு. ஸோ இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம என்னன்னு டினோட் பண்ணலாம், ஆர் மியூன்னு டினோட் பண்ணலாம், ஓகேவா? இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன? அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஸ்பீடு v, ஓகேவா? ஸோ இப்போ வேக்கமில் லைட்டோட ஸ்பீடு c, மீடியமில் லைட்டோட ஸ்பீடு v, ஓகேவா? இப்போ c அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம், v அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம், ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரிலேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு மீடியமை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கம்பேரிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2. ஸோ இது மீடியம் 2, இது மீடியம் 1. ஸோ இப்போ நம்ம மீடியம் 2ஓட ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எதை வச்சு? வித் ரெஸ்பெக்ட் டு மீடியம் 1, ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு எப்படி டெஃபினிஷன் எழுதுவீங்க? ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ மீடியம் 2 வித் ரெஸ்பெக்ட் டு மீடியம் 1, ரெஸ்பெக்ட் டு மீடியம் 1, ஓகேவா? ஸோ இங்கே ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இப்போ ரெண்டு மீடியம் இருக்கிறப்ப ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃபஸ்ட் மீடியம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட் மீடியத்துடைய ஸ்பீடு டிவைடட் பை செகண்ட் மீடியத்துடைய ஸ்பீடு, ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்? ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் in first medium first and with that of medium 2. so medium 2 oda velocity, medium first velocity v1, medium 2 oda velocity v2, okay va? so appa refractive index of medium 2 with respect to 1, அப்போ n21 அப்படின்னா என்ன? relative refractive index of medium 2 with respect to 1 is equal to n2 divided by n1, ஓகேவா? ஸோ இது என்னன்னு நம்ம பார்த்தோம், ரேஷியோ ஆஃப் ஃபஸ்ட் மீடியத்துடைய வெலாசிட்டி v1 divided by செகண்ட் மீடியமோட வெலாசிட்டி v2, ஓகேவா? ஸோ அப்போ n12 என்னவா இருக்கும்? ஸோ ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2. ஸோ அப்போ n12 is equal to n1 divided by n2 is equal to v2 divided by v1 இருந்திருக்கும்,
ஓகேவா? ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், எதை இண்டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃபர்ஸ்ட் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் மீடியம் அண்ட் சரௌண்டிங் மீடியம். நேச்சர் ஆஃப் மீடியம் and nature of surrounding medium. Nature of surrounding medium, then temperature and wavelength of light. So இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். It depends on the nature of medium and nature of surrounding medium, then temperature, then wavelength of light. அப்போ எதை இண்டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இந்த இன்சிடெண்ட் லைட்டை தான் இண்டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது ரெண்டு மீடியம் இல்லையா? ஸோ இங்கேருந்து வரக்கூடிய இது இன்சிடெண்ட் லைட், திஸ் இஸ் நார்மல் லைன். ஸோ இதோட ரிஃப்ராக்டிவ் லைன் இதுதான். ஸோ இது ரீஃப்ராக்டிவ் ஆங்கிள், இது இன்சிடெண்ட் ஆங்கிள். ஸோ இங்கே இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது இந்த இன்சிடெண்ட் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அப்போ இட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்டை இது டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.